நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோங்கிற ஆடம்பரமான எதையும் சொல்லலை. இலவசத்தை கொடுத்து வாக்கை வாங்கணும்னு சொல்லி வாக்கை பறிக்கக்கூடிய அந்த நயவஞ்சகம் தெரியலை. இந்த முருகன் வந்து பார்வதியும் சிவனும் பழத்தை கொடுக்கும்போது நீங்கள் சுற்றி வாங்க அப்படின்னோடனே உலகத்தை சுற்றுறதுக்கு போயிடுவார். உலகத்தை சுற்றி வாங்கணுன்னே முருகன் போயிடுவார். விநாயகர் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்து யானை பழத்தை வாங்கிட்டு போயிடுவார். அது மாதிரி ஆனால் உண்மையிலே முருகன் பாணியில் நாம் தமிழ் கட்சி உளமாற உலகத்தை சுற்றிச்சு, உண்மையாக நின்றுச்சு. ஆனால் நயவஞ்சகமாக சூழ்ச்சியாக வாக்களை எப்படி பறிக்கிறது, சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு அறிவிச்சிச்சு, அதனால் ஓட்டு விழாமல் போயிடுச்சு. நாம் தமிழ் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துச்சு, அதனால் ஓட்டு விழாமல் போயிடுச்சு. ஆடு மாடு மையத்தில் அரசு வேலைன்னு சொன்னாங்க, அதனால் ஓட்டு இல்லாமல் போயிடுச்சு. இப்படி பல காரணங்களை பல விமர்சனங்களை பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் நாம் தமிழ்ச்சி உண்மையை பேசிச்சு. எது இந்த நிலத்துக்கு தேவையோ அதை பேசிச்சு. எது சாத்தியமோ எது சாத்தியம் இல்லையோ எது அசாத்தியமோ எல்லாத்தையும் பேசிச்சு. மனசுலேருந்து பேசிச்சு. ஒரு ஆட்சினா எப்படி இருக்கணும், ஆட்சி மாற்றம்னா எப்படி இருக்கணும், ஒரு அமைப்பு எப்படி மாற்றணும், ஒரு ஆட்சி முறை எப்படி மாற்றணும், எல்லாவற்றையும் ஒரு டிராஃப்டாக எந்த கட்சியும் இந்தியாவில் கொடுக்க முடியாது, உலகத்தில் கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்துச்சு. அது மக்கள்கிட்ட போய் சேர முடியாத அளவுக்கான சூழ்ச்சி நடந்துச்சு. சமூக வலைதள சூழ்ச்சி நடந்துச்சு. அதை எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் திறனும் நாம் தமிழ் கட்சி இருக்குது என்பதை அடுத்தடுத்த கட்டங்களில் நாம் தமிழ் கட்சி உணர வைக்கும். உண்மையாக நிற்கிற ஒருத்தனை தற்காலிகமாக வீழ்த்த முடியும், நிரந்தரமாக ஒருபோதும் வீழ்த்த முடியாது. என் வெற்றியை வேணால் நீ வந்து தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுக்க முடியாதுன்னு சீமான் சொல்லியிருந்தார். மே 18க்கு பிறகு நாம் தமிழ் கட்சி அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு தயாராகுது. வீழ்ச்சியிலிருந்து தான் வீழ்ச்சி தொடங்கும்.